விருப்பம் இல்லை, செய்த முடிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை என்பதற்காக உடனே மாறுகிறார். வெறுப்பான உள்ளத்தை விருப்பமாக மாற்றிக் கொள்கிறார். யார் ரசூலுல்லாஹ், எனக்கு விருப்பம் இல்லாமல் தான் இருந்தது யார் ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய விடயத்தில் இறைவன் இப்படி பேசியதற்காக நான் செய்த திருமணம் முடித்துக் கொள்கிறேன் யார் ரசூலுல்லாஹ், என்னை முடித்து வையுங்கள் என்றார்களே. இதுதான் அல் குர்ஆன் சுன்னாவுக்காக வேண்டி மாறிய உள்ளங்கள் தோழர்களே. வெறுப்பாக இருந்தாலும் விருப்பம் இல்லாமல் இருந்தாலும் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்காக வேண்டி விருப்பமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டினார்களே, அவர்கள் தான் சஹாபாக்கள், அவர்கள் தான் உத்தமர்கள் தோழர்களே. அந்த ஒரு லைஃப், அந்த ஒரு வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் எல்லா நேரங்களிலும் பரிணமிக்கப்படும். என்ன நேரங்கள்? என்ன நேரங்கள்? திருநாள்களாக இருந்தால், நோம்பு காலங்களாக இருந்தால், தொழுகையாக இருந்தால், ஹஜ்ஜாக இருந்தால், உம்ராவாக இருந்தால், சுன்னத்தான இபாதத்துக்களாக இருந்தால், ஃபர்லான இபாதத்துக்களாக இருந்தால், எல்லாம் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் என்ற அடிப்படையில் இருக்குமாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் இந்த உலகத்திலும் சிறப்பு, நாளை மறுமையிலும் எங்களுக்கு சிறப்பான ஒரு இடம் சொர்க்கம் காத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் வருகின்ற காலம், வருகின்ற நாட்கள் முஸ்லிம்களுடைய சிறந்த ஒரு நாளாகிய, முஸ்லிம்களுடைய சந்தோஷ திருநாளாகிய ஒரு ஹஜ்ஜி பெருநாள் வருகிறது. இதை நாங்கள் எப்படி கொண்டாட போகிறோம் என்பதுதான் மிக முக்கியம். கொண்டாடுகிறோம் என்பது முக்கியம் அல்ல, எப்படி கொண்டாடுகிறோம் என்பதுதான் முக்கியம். சாப்பிடுகிறோம் என்பது முக்கியம் அல்ல, எப்படி சாப்பிடுகிறோம் என்பதுதான் முக்கியம். தொழுகிறோம் என்பது முக்கியம் அல்ல, எப்படி தொழுகிறோம் என்பதுதான் முக்கியம். உடுக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, எப்படி உடுக்கிறோம் என்பதுதான் முக்கியம். அதனால நானும் நீங்களும் விரும்புகிற மாதிரி உடுக்க முடியாது, நானும் நீங்களும் விரும்புகிற மாதிரி எல்லாத்தையும் சாப்பிட முடியாது, நானும் நீங்களும் விரும்புகிற மாதிரி சொல்ல முடியாது, நானும் நீங்களும் விரும்புகிற மாதிரி நோக்கு நோக்க முடியாது. எப்படி நோக்க வேண்டும்? எப்படி உடுக்க வேண்டும்? எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் உடுத்தார்களோ, எப்படி நோட்டார்களோ, எப்படி தொழுதார்களோ அப்படி தொழுதால், நோற்றால், உன்றால், உறங்கினால் அப்போதுதான் நன்மையை தோழர்களே தவிர அதுக்கு மாற்றமாக ஊர்வலமை, சமூக கட்டுப்பாடு, சமூக அந்தஸ்து, ஊர்ல என்று சொல்லுவார்கள், இவர்கள் எல்லாம் மதிப்பார்களா, கௌரவமின்னமாகும் என்று நினைப்போமாக இருந்தால், உலகத்தில் வேண்டுமாக இருந்தால் அந்த கௌரவம் உங்களையும் என்னையும் பாதுகாக்கலாம். என்னுடைய மரணத்துக்கு பிறகு, உங்களுடைய மரணத்துக்கு பிறகு இறைவனுடைய சன்னிதானத்தில் அந்த வரட்டு கௌரவம் ஒரு காலமும் பாதுகாக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இந்த ஹஜ்ஜி பெருநாள் நோம்பு பெருநாளை விட ஒரு வித்தியாசமான ஒரு பெருநாள். எல்லாரும் இதைத்தான் கொஞ்சம் டம்மா கொண்டாடுறது, ஆனால் இதை சந்தோஷமாக கொண்டாட வேண்டும். ஏன் மனோ இச்சையை அறுத்தறிந்து விட்டு இந்த மனித சமுதாயத்திற்கு பயப்படாமல் இறைவனுக்கு மட்டும் பயப்பட வேண்டும் என்ற ஒரு இறை தூதருடைய வரலாறை சொல்லித் தருகின்ற ஒரு திருநாள் இந்த திருநாள். என்ன திருநாள்? தன்னுடைய மகனாக இருந்தால் இறைவன் சொன்னார், இறைவன் சொன்னார், அல்லாஹ் சொன்னார், ஒரு அடியும் பின்னால் முன்னால் வைக்க மாட்டேன் என்பதற்காக தான் பெற்றெடுத்த குழந்தையை கூட அறுப்பதற்கு துணிந்த ஒரு ஏகத்துவ பிரச்சாரராகிய இறைவனுடைய நண்பர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பெரியதொரு குடும்ப வரலாறை கொண்ட ஒரு பெருநாள் இந்த பெருநாள். அவருடைய ஒரு பெரியதொரு போராட்டத்தை கொண்ட ஒரு பெருநாள். இதை முஸ்லிம்கள் சந்தோஷமாக கொண்டாட வேண்டிய ஒரு திருநாள். ஆனால் அந்த சந்தோஷம் கிடையாது, அந்த சந்தோஷம் இன்றைக்கு கிடையாது. ஏன்? நாங்கள் எல்லாம் விரும்புவது ஊர், சமூகம், தேசம், நாடு என்றுதான் நாங்கள் விரும்புகிறோமே தவிர அல்லாஹ் ரசூல் என்ற ஒரு முஹப்பத் உண்மையாக இல்லை தோழர்கள். அந்த அடிப்படையில் உண்மையான முஸ்லீமாக இந்த பெருநாளை நான் நீங்களும் கொண்டாட வேண்டுமாக இருந்தால் ஏகத்துவவாதி என்பதை விடுவுங்கள், தௌஹீத் ஜமாத் என்பதை விடுவுங்கள், அல் குர்ஆன் சுன்னா என்பதில் ஒன்று சேருங்கள், அல்லாஹ் ரசூல் என்று சொல்வதில் ஒன்றாகுங்கள். தௌஹீதாக இருக்கட்டும், ஜமாத் இஸ்லாமியாக இருக்கட்டும், டிஏயாக இருக்கட்டும், தப்லீக் ஜமாத்தாக இருக்கட்டும், பேரில் அல்லாஹ்வான வறுமையில் தௌஹீத்வாதிகளே வாருங்கள், டிஏ காரர்களே வாருங்கள், ஜமாத் இஸ்லாமி சகோதரர்களே வாருங்கள், தப்லீக்
தௌஹீதுவாதிதான், அவர் தௌஹீதுவாதிதான். அதைத்தான் இஸ்லாம் விரும்புகிறது. அந்த அடிப்படை இந்த பெருநாள் என்பது சர்வ சாதாரணமான ஒரு திருநாள் அல்ல, பெரியதொரு தியாகத்தை செய்த ஒரு திருநாள். என்ன தியாகம்? தன்னுடைய மகனை கூட மகன் என்று பார்க்காமல் இறைவன் என்பதற்காக வேண்டி பல காலங்கள் குழந்தை இல்லாமல் அல்லாஹ்விடத்தில் கேட்டு 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 கொடுக்காமல் கடைசி நேரத்தில் அந்திம காலத்தில் வயது போன அந்த பருவத்தில் கிடைத்த ஒரு குழந்தை தோழர்கள். சர்வ சாதாரணமான குழந்தை அல்ல. எனக்கு ஒவ்வொருக்கு வேண்டுமாக இருந்தால் 5-6 குழந்தைகள் இருக்கும். இறைவன் அறுக்கின்றால் ஒரு குழந்தையை அறுத்து விடலாம், அது முக்கியம் அல்ல. இறைவன் சொன்னது அதை அல்ல. கல்யாணம் கட்டி நிறைய காலங்கள் வாழ்ந்து தனக்கு என்ற ஒரு குழந்தை இல்லாமல் இறைவனத்தில் மட்டும்தான் பிரார்த்தனை செய்து இறைவன் கொடுக்காமல் சோதித்து 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 அந்த சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக மாற்றி அந்திம காலத்தில் அல்லாஹ் கொடுத்த ஒரு அருட்கொடை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அந்த குழந்தையை தான் எந்த குழந்தையும் இல்லாத நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அறுக்க போனார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறுக்க போனார்களே, அந்த ஒரு தியாகத்தை ஞாபகப்படுத்துகின்ற ஒரு திருநாள். நாங்கள் குழந்தையை அறுக்கிறவர்கள் முதலாவது எதாவது இருக்கணும், மனோ இச்சையை அறுத்தறிய வேண்டும், வரத்து கௌரவத்தை அறுத்தறிய வேண்டும். சமூக ஒற்றுமை என்று சொல்கின்ற சமூக ஒற்றுமை குர்ஆனுக்கு முரணாக இருந்தால் அது வேண்டாம் என்று தூக்கெறிய வேண்டும். அதைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள் என்று குர்ஆன் தெளிவாக சொல்கிறது. சூரத்துல் மும்தஹினா 60வது அத்தியாயம் 4வது வசனத்தை படித்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா அழகான ஒரு வரலாறை சொல்கிறார். லக்கத் கான லக்கும் உஸ்வத்துன் ஹஸனா ஃபீ இப்ராஹிம். இப்ராஹிமுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது, ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் 2 நபிமாருடைய பெயரை சொல்லித்தான் அழகி சொல்கிறார். ஒன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அடுத்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். என்ன அழகிய முன்மாதிரி! அவர் சொன்னார், தன்னுடைய சமூகத்தை பார்த்து சொல்கிறார். எல்லாருக்கும் அல்லாஹ்வை பற்றி சொன்னார், தூதரை பற்றி சொன்னார். எல்லா சமூகமும் ஏற்றுக்கொள்ள தவறியது. கொஞ்சம் பேர் ஏற்றுக்கொண்டார்கள். சிறுக்கு வேண்டாம், விதாத்து வேண்டாம், சிலை வணக்கம் வேண்டாம் என்று சொன்னார். கேட்கவில்லை, போராடுகிறார். அவருடைய அந்திம காலம். அப்போது சமூகத்தை அழைத்து சொல்கிறார். எல்லா மக்களையும் அழைத்தார். சொன்னார், நினைத்து கொள்ளுங்கள், இன்றையிலிருந்து நான் நீங்கள் எதையெல்லாம் வணங்குகிறீர்களோ அதை விட்டு நான் நீங்கிக் கொள்கிறேன். நீங்கள் வணங்குகின்ற சிலைகள், நீங்கள் வணங்குகின்ற கபறுகள், நீங்கள் வைக்குகின்ற எண்ணெய்கள், நீங்கள் பத்த வைக்குகின்ற சந்தன குஞ்சுகள், யாருக்காக வைக்கிறீர்கள், யாருக்காக வணங்குகிறீர்கள், அதிலே இருந்து நான் தூரமாகிக் கொள்கிறேன். மிம்மா தஅபுதூன மின் தூனில்லாஹ் வபதா பைனனா வ பைனகுமுல் அதாவத்து வல் பஅதா. இன்றையிலிருந்து எனக்கு உங்களுக்கும் விரோதம், குரோதம் எல்லாமே உருவாகிறது. ஹத்தா துமினு பில்லாஹி வஹதா. அல்லாஹ் அல்லாஹ் ஒருவனை மட்டும் தூய்மையாக, அல்லாஹ் ஒருவனை மட்டும் உண்மையாக வணங்குகிற வரைக்கும் நீ வேறு நான் வேறு, நீ நானும் மனிதன் என்ற உறவு இருந்தாலும், ஊர் என்ற பாசம் இருந்தாலும், கொள்கை என்ற உறவினால் நீ வேறு நான் வேறு. அதைத்தான் சொல்றேன். எதுவரைக்கும்? அல்லாஹ்வை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற வரைக்கும், அல்லாஹ்வை மட்டும் வணங்குகிற வரைக்கும். அந்த ஒரு பிரச்சாரத்தை செய்த ஒரு நபியுடைய தியாக திருநாளை கொண்டாடுகின்ற சமூகமாக நாங்களும் நீங்களும் மாற வேண்டும் தோழர்கள். நாங்கள் எல்லோரும் மாற வேண்டும். அப்படியான ஒரு நல்ல சிந்தனையை வளர்த்துக் கொள்ளுங்கள். அந்த அடிப்படையில் இந்த பெருநாளை ஒரு சந்தோஷ திருநாளாக கொண்டாடுவதோடு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் காட்சி தந்த பிரகாரம் நானும் நீங்களும் கொண்டாடுவதற்கு இறைவன் எனக்கும் உங்களுக்கு துணைவாக வாக்குறுவாக. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாஈன். அம்மா பஅத். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் எல்லாம் எதிர்நோக்கக்கூடிய ஹஜ் பெருநாள் எப்படி அமைய பெற வேண்டும் என்ற முக்கியத்துவத்தை முதலாவது குத்துபாவுடைய நாங்கள் பார்த்தோம். அது எங்களுடைய விருப்பாக இருந்தாலும் வெறுப்பாக இருந்தாலும் அதை எல்லாமே விருப்பத்தையும் வெறுப்பையும் மாற்றி இறைவன் என்ற ஒன்றுக்காக, இறை தூதர் என்ற ஒன்றுக்காக நானும் நீங்களும் மாறக்கூடிய இதயம் உள்ள மக்களாக இருந்தால்தான் இந்த பெருநாளை கொண்டாடுவதற்கு
என்பதற்கு நானும் நீங்களும் தகுதி. அதில் குறிப்பாக இந்த பெருநாளை யார் யார் கொண்டாடலாம் என்று கேட்டால், பெருநாளை கொண்டாடுறதுக்கு சரத்து யார் யார் என்று கேட்டால் உண்மையான தூய்மையான கொள்கைவாதிகள் மட்டும்தான். மற்ற யாருக்கும் இந்த பெருநாள்ல பங்கு கிடையாது. எந்த ஒரு வித்தியாசம் செய்கிறவர்களுக்கும் இந்த பெருநாளில் பங்கு கிடையாது. இந்த உலகத்தில் ஏகத்துவத்தை அல்குர்ஆனை சுன்னானை சரியாக செய்கின்ற சொல்லுகின்ற மக்களுக்கு மட்டும்தான் இந்த ஹஜ் பெருநாள். இந்த ஹஜ் பெருநாள் அப்படிப்பட்ட ஒரு தியாக வரலாறை கொண்டு ஒரு பெருநாள். இந்த பெருநாளை எப்படி அமைத்துக் கொள்வது? இந்த பெருநாளை நபிகளார் எங்கே கொண்டார்கள்? இந்த பெருநாளை எப்படி தக்பீர் கட்டினார்கள்? அதையெல்லாம் உள்ளடக்கிய ஒரு ஹேட்டில் முன்னால் ஆதாரப்பூர்வமாக புகாரி என்றால் இஸ்லாவது பக்கத்தில், முஸ்லிம் என்றால் இஸ்லாவது பக்கத்தில் என்ற ஒரு ஹேட்டில் அடிக்கப்பட்டிருக்கிறது. மறந்துவிட வேண்டாம். அது உங்களுடைய கடமை கூட. போங்கள், போய் பாருங்கள். பார்த்து மட்டும் விடாமல் அதை எடுத்து புகாரிலே வருகிறதா என்று யோசியுங்கள். எந்த ஒரு மௌலவி அதற்கு முரணாக இருந்தாலும் அந்த ஹதீஸை கொண்டு கொடுத்துக்க இது இருக்கிறதா இல்லையா என்று அவ்வளவு ஆதாரப்பூர்வமான துஆக்களோடு அவ்வளவு ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்களை கொண்ட ஒரு ஹேத்தில் அளிக்கப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கலைந்து போகிற போது இந்த பெருநாளை சந்தோஷமாக எப்படி ஆடை வாங்குவதற்கு சந்தோஷமாக போவீர்களோ அதே போல இந்த ஹேத்தில் எடுத்துட்டு சந்தோஷமாக போக நான் அந்த பெருநாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டாடியதை போல நான் கொண்டாட போகிறேன் என்ற சந்தோஷத்தோடு போகட்டும். அந்த பெருநாளை எப்படி கொண்டாட வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் எங்கே சொல்றார்கள்? எத்தனை தடவைகள் சொல்றார்கள்? மஸ்ஜித் நபவியிலே தொழுவது என்பது எவ்வளவு பெரிய பாக்கியம்! ஏனைய பள்ளி வாயிலே தொழுவதை விட 1000 மடங்கு சிறப்பான ஒன்றுதான் மஸ்ஜித் நபவியிலே 2 ரக்காத்து சுன்னத்து தொழுவது. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படிப்பட்ட பள்ளி வாயிலை கட்டிவிட்டு அப்படிப்பட்ட சஹாபிய சமுதாயத்தை அந்த பள்ளி வாயிலே ஒன்று கூட்டி வைத்து அப்படிப்பட்ட பள்ளி வாயிலே ஜும்மா தொழுகையை நடத்தி அப்படிப்பட்ட பள்ளி வாயிலே மார்க்க சம்பந்தமான முறைகளை நடத்தி அப்படிப்பட்ட பள்ளிவாசலிலே அல்குர்ஆனை படித்துக் கொடுத்து அரசியலை படித்துக் கொடுத்து சமூகத்தை படித்துக் கொடுத்து பொருளாதாரத்தை படித்துக் கொடுத்து ஒரு பார்லமென்றமாக ஒரு நீதிமன்றமாக அன்றைக்கு காட்சியளித்த ஒரு பள்ளிவாயல் மஸ்ஜிது நபவி. அப்படிப்பட்ட பள்ளிவாயலை அல்லாஹ்வுடைய தூதர் 2 காலங்களில், ஒன்று நோன்பு பெருநாள், அடுத்தது ஹஜ் பெருநாளுடைய காலங்களில் விட்டுவிட்டு எங்கே வருவார்கள் சொல்வதற்கு? எங்கே வருவார்கள்? முஸல்லா என்று சொல்லுகின்ற மைதானத்திற்கு வருவார்கள். நம்ம எங்க போவோம்? நான் நீங்களும் என்னுடைய மனைவி, உங்களுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், உங்களுடைய பிள்ளைகள் எங்கே போகிறார்கள் சொல்லுங்களே? அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியாதா? 1000 மடங்கு நன்மை கூடிய அந்த பள்ளிவாயிலுக்கு தொழ தெரியாமல் அல்லாஹ்வுடைய தூதர் திடலுக்கு போய் தொழுதார்களா? கொஞ்சம் பேர் காரணம் சொல்றாங்க. அன்றைக்கு நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அதனால ரசூலுல்லாஹ்வுக்கு இடமில்லாமல் இருந்திருக்கும். மைதானத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. தோழர்களே, சஹாபாக்கள் எங்களை போன்றவர்கள் அல்ல. ஒவ்வொரு வக்தையும் மிஸ் ஆகாமல் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் பின்னால் சொல்லியவர்கள். ஜும்மாவுக்கும் அதே கிரவுண்ட் தான், லுகருக்கும் அதே சமூகம் தான், அசருக்கும் அதே சமுதாயம் தான், தடலுக்கும் அதே சமூகம் தான். எங்களை போல ஜும்மாவுக்கு புஷ்ண்டு கூடுறது அசருக்கு உப்புண்டு குறைகின்ற சமூகம் அல்ல. எந்த நேரத்தையும் பவரான ஈமான் உள்ள சமூகம் அந்த சமூகம். அப்படிப்பட்ட சமுதாயத்தை கொண்டு போய் தான் கிரவுண்டிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார்கள். நாங்க எங்க போகணும் என்று நீங்க முடிவெடுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் பெருநாள் கொண்டாடிய மாதிரி நீங்க கொண்டாடணுமா? ஊர், தலைமை, சமூகம், கௌரவம் என்ற அடிப்படையில் நாங்கள் பள்ளியின் பக்கம் ஒதுங்க வேண்டுமா என்று நீங்கள் முடிவெடுங்க. இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கிறது சமுதாயத்திற்கு பற்றி. என்ன பிரச்சனை என்றால் தனியே ஒரு 50 ஜமாத்து சொல்லிப்பார். ஒரு மௌலவி ஒரு 50 ஜமாத்து மட்டும் ஒரு ஆளுக்கு சொல்லுவார். சமூக வசூலுக்காக அதுக்காக வேண்டி பல தடவைகளும் செய்கிறார்கள். பள்ளி வாயில்களை உலமாக்கள் மன்னித்துக் கொள்ள வேண்டும். இந்த சமூகம் தொழுவிக்கிறார்கள். குறிப்பாக பெண்களுக்கு என்று தனியான ஜமாத்துக்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி ஒரு காலமும் தொழுவிக்கவில்லை. உளவுக்கு தைரியமாக அடித்து சொல்கிறோம் என்றால் ஏன் இன்னும் தயக்கம்? நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு தடவையேனும் பெண்களுக்கு வேறாக ஆண்களுக்கு வேறாக தொழுவிக்கவில்லை. அவ்வளவு பயந்த காலத்தில், யூதர்களை எதிர்த்த காலத்தில், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொலை அச்சுறுத்தல் இருந்த காலங்களில் கூட தனிமையிலே ரகசியமாக பள்ளி வழி அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகை நடத்தவில்லை. தொழுத இடமெல்லாம் முஸல்லா என்று சொல்லுகின்ற அந்த திடத்தான். நானும் நீங்களும், என்னுடைய குடும்பமும் உங்களுடைய குடும்பமும், எனது மனைவி, உங்களுடைய மனைவி, என்னுடைய சகோதரர்கள், உங்களுடைய சகோதர சகோதரிகள் எங்கே போகிறார்கள்? நிறைய ஊர்களிலே நடக்கிறது. ரகசியமாக சின்ன சின்ன பள்ளிகளில் எல்லாம் கொத்துபா இல்லாமல் தொழுகை நடத்துவார்கள். பெருநாள் என்பது 2, ஒன்று தொழுகை, அடுத்தது கொத்துபா. பொம்பளைகளுக்கு மட்டும் கொத்துபா தேவை இல்லையா? ஆம்பளைகளுக்கு மட்டும் கொத்துபா தேவையா? பெரிய பள்ளியில ஆம்பளைகளுக்கு
அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹ்வின் அடியார்களே, நாங்கள் மட்டுமல்ல, அன்புக்கும்